ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். முருங்கை இலை காம்பு வச்சு ரசம் தாங்க பண்ண போகிறோம். நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா நானே இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துங்க. குறிப்பாக பெண்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இலையை மட்டும் பொரியல் வச்சுட்டு நம்ம காம்பை தூர தான் போடுவோம். இனிமேல் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எப்போவுமே நம்ம எப்படி ரசத்துக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடு தாங்க. முருங்கை இலை காம்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஒரு குட்டி உரலில் சேர்த்துக்கலாம். நல்ல மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, தேவைப்பட்ட காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ மாதிரி வைக்க ரசம் போலே தாங்க. என்ன இதில் நம்ம முருங்கை காம்பு சேர்க்குறனால முருங்கைக்கீரை காம்பு ரசம் அவ்வளோந்தாங்க மேட்ரு. அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவெல்லாம் லைட்டாக பச்சை வாசனை போக வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரசம் கொதிக்க விடக்கூடாது, இது எல்லாருக்குமே தெரியும் தானே. நுரக்கூடி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவுவாங்க. அப்புறம் ரசத்தில் அகைனும் கொஞ்சம் முருங்கை இலை காம்பு சேர்த்துக்கிட்டேங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரசம் ரெடி. கை கால் வலிக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.